இந்தியாவுக்கு எதிரி யார்றா அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடலாம். சீனா, பாகிஸ்தான் அப்படின்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம்னா, அந்த சீனா, பாகிஸ்தானோட கைக்கூலிகள் இங்க 1 டசன் பயலுக இருக்காய்ங்க. இன்னைக்கு தான் இருக்காய்ங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து இது ஒரு தொடர் பிரச்சனை தான். நமக்கு மட்டும் இருக்கா? மத்தவனுக்கு இருக்கா? தெரியல. நம்ம அனுபவிக்கிறோம். அதனால கண்கூட தெரியுது. என்ன அப்படின்னா, அடுத்த நாடுகளுக்கு, எதிரிகளுக்கு கைக்கூலி வேலை பார்க்கறது. இது எதுக்காண்டி பார்க்குறாய்ங்க? என்ன கருமத்துக்கோ வெல போறாய்ங்க. இல்ல மனசே வக்கரமா இருக்கு. நமக்கு தேவையில்ல. ஆனா, அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தான் இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது தெரியல. இப்ப என்னடா பண்ணாய்ங்க? என்ன பண்ணல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பதவி ஏத்த உடனே இந்தியாவுக்கு ஒரே தேனாறு பாலாற திருப்பி விட போறாரா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் அண்ணன் அமெரிக்கா விடமாட்டான். அவனுக்கு எங்கெல்லாம் ஆதாயமோ அங்க வாங்கிக்குவான். எங்கெல்லாம் ஆதாயம் இல்லையோ அங்கெல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவான். இதுன்னு தெரிஞ்ச அரசாங்கம் தான் இப்ப டெல்லியில இருக்கு. அதுக்கு ஏத்தவாறு நம்மளும் பயணிப்போம். இது சர்வதேச அரசியல் தனி ட்ராக்கு, தனி ரூட். ஆனா, இதுல கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம, நடக்காத ஒண்ண நடந்த மாரி சொல்றது. அது சரி, இந்த பயலுக எல்லையிலேயே சீன ராணுவம் நிக்குதும்பாய்ங்க. கண்டுக்கல அப்புட்ன்னா, சீனா வந்து இங்க ஆக்கிரமிச்சிருச்சு. எல்லையெல்லாம் தாண்டி வந்து 5, 6 கிலோமீட்டரு, இல்ல 500 கிலோமீட்டரு எடுத்துட்டு போயிட்டான்ருவாய்ங்க. அப்ப இந்த மாரி சர்வதேச நிகழ்வுகள எல்லாம் இஷ்டத்துக்கு பொய் பேசுறது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இருந்தாலும் இத தொடர்ந்து செய்றார்கள். அதுலயும் இந்த கைக்கூலி வேலை, வெக்கங்கெட்ட வேலைய செய்யறல, அந்த காலத்துல செய்தி அனுப்ப பயன்படுத்தக்கூடிய பேர வச்சுக்கிட்டு, இப்பவும் அல்சாட்டியம் பண்றது. கேட்டா லண்டன்ல படிச்சு சிங்கப்பூர்ல வேல பார்த்து இங்க வந்து "என்னடா பண்ண?" அதையும் சேர்த்து சொல்றா. சொல்ல மாட்டாய்ங்க. பாதி உண்மையோட ஓடி போயிருவாய்ங்க. சரி அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சாய்ங்கன்னு பார்ப்போம். அவனுங்க பண்ணி தொலைக்கிறது ஒரு பக்கம். நம்ம அங்க போய் எடுத்த மைலேஜ நம்ம வழக்கம் போல இங்க விரிவா பார்ப்போம். ட்ரம்போட பதவியேற்பு விழா அப்படிங்கிறதுல அவர் ஏகப்பட்ட விஷயங்கள அந்த பதவியேற்பு விழாவுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். உதாரணத்துக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிட்டார். இந்திய சார்புல ஜெய்சங்கர கூப்பிட்டார். இதுலயே எவ்வளோ தூரம் வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டார்கள். ஏன் அப்புட்ன்னா, சீன அதிபர் வரமாட்டார். இது ஊரறிஞ்ச விஷயம் தான். ரஷ்ய அதிபர் பதவியேற்புக்கு கூப்பிட்டா கூட அவரு போமாட்டார். நட்பு தானே அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த மனுஷன் எங்கேயுமே போமாட்டார். ஏன் அப்புட்ன்னா, அவர் மனசளவுல உலகத்தோட ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்கார். ராஜா இன்னொரு ராஜாவோட பட்டாபிஷேகத்துக்கு போவாரா? வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க சண்டை வேற நாறுது. அதிபர் ஷி ஜின்பிங் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்ல. அப்புறம் ஏன்டா கூப்பிடுறாரு? நான் கூப்பிட்டேன் நீ வரல அப்படின்னு சொல்லி சண்டை போய் ஆரம்பிக்கலாம்ல. இவ்வளவுதான். சிம்பிள் தியரிய ஒர்க் அவுட் பண்ணி ட்ரம்ப் வீசிட்டார். அதே மாரி இங்க பிரதமர் மோடி அவர்கள ஒரு ஷார்ட் டெர்ம் பயணத்த மேற்கொள்ள முடியுமானா முடியாது. அப்ப கூப்பிட்டு வேஸ்ட் ஆக்க கூடாது. அதனால வெளியுறவுத்துறைய கூப்பிட்டாச்சு. நமக்கு தேவை காரியம் அப்படிங்கிற மாரி ட்ரம்போட முடிவு. இதுலயே சக்சஸ். வராதத அதாவது முடியாதத நான் சொல்லிட்டேன். ஆனா நீ செய்யல அப்படிங்கிற மாரி சண்டைக்கு வராம, பக்காவா ரூட் கிளியர். ஐயா சாமி இந்தியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு அமெரிக்கா கைய தூக்கிட்டு நின்ன தருணம் அது. இப்பேற்பட்ட மைலேஜ உருவாக்கிட்டு, அந்த விழாலயும் முதல் வரிசை அப்படிங்கிற ஒரு மைலேஜை இந்தியா எடுத்துருச்சு. ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதல் வரிசை. இந்தியா இப்படி சர்வதேச அரசியல்ல கொடி கட்டி பறக்குது. ஆனா உள்ளூர்ல உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றார்கள்? அவர 2வது வரிசைக்கு மாற சொல்ட்டார்கள். தக்குரித்தனமா பேசுறதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. அது என்ன ஐபிஎல் மேட்ச்ல டிக்கெட் எடுத்துட்டு போற விவகாரமா? அங்க 1000 புரோட்டோகால் இருக்கும். 1 இன்ச்சு வந்த ஒரு கெஸ்ட் நகர்றாரு அப்படின்னா கூட, அது திட்டமிடப்பட்டு, டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதனால போம்போதே ப்ராப்பரா கூட்டிட்டு போய் அவர்கள் இருக்கையில உட்கார வச்சுருவார்கள். அங்கருந்து எப்ப எந்திரிக்கணும், எப்ப வெளில வரணும், எந்த திசைய நோக்கி போணும், எல்லாமே அங்க உள்ள ஆட்களால கைட் பண்ணப்படும். தப்பா உட்காந்துட்டாரு, திருப்பி மாத்தி விட்டோம். இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. அப்படி ஒரு சம்பவமும் நடக்கல. ஆனா, ஒரு ஃபோட்டோ ஷூட்ட வச்சுக்கிட்டு என்ன அநியாயம்! இந்த அநியாயம் எதுக்கு அப்டின்னா, பெரிய அளவுல இந்தியா மைலேஜ் எடுக்குதுங்கிறத சொல்ல கசக்குது. அப்ப எதுக்கு இந்தியால தொழில் பண்ணிக்கிட்டு? இந்தியன் கவர்ன்மெண்ட் கிட்ட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டு, சரி இருக்கட்டும். அதே மாரி அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்ட்டது இந்த பக்கம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர கூப்ட்டது. இதுல இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. நம்ம கொடி கட்டி பறக்குறோம். மைலேஜ் தாறுமாறா எடுக்குறோம். இல்ல. இங்க பிரதமர கூப்பிடலல்ல. அங்க அதிபர கூப்ட்டார்ல. அப்ப அந்த சைடு தான் போறார். நான் பாரு யார? சம அந்தஸ்துல உள்ளவங்கள தானே கூப்பிடணும். இங்க கூப்பிடலல்ல. இதுலயே தெரியலையா உனக்கு? அப்படின்னும் பேசுறாய்ங்க. ஃபோட்டோவ கிழிச்சு அதாவது முதல் வரிசைய கிழிச்சு வீசினா, கூப்பிட்டதிலே பஞ்சாயத்து தெரியுமா? நீ என்ன இனிக்குதா? அப்படிங்கிறது. டேய் 2மே பொய்யிடா, தப்புடா அப்படின்னா, ஓகே 18,000 இந்தியர்கள் என்ன விரட்ட போறாரு? அத பத்தி பேசு.
நீ உட்காந்து பேசு 8 to 9 ப்ரோகிராம் வேணும்னா என்ன வேணாலும் பேசுவ. போய் தொல அப்படின்ட்டு வெளியேற வேண்டியதுதான். வேற வழி இல்ல. இதுக்கடுத்து அங்க இந்தியாவ கூப்பிடும்போதே ஆட்டோமேட்டிக்கா சீனாவை எங்க நிறுத்துறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சீனாவோட சண்டை, இந்தியாவோட அனுசரணையான உறவு அப்படிங்கிற திசைக்கு கொண்டு போயிட்டார்கள். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க 1000 பேர் இருப்பான்ல. சீனா மட்டும் கிடையாது. ஜப்பான் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. இந்த மாரி சீனா சார்ந்த ஒரு கூட்டணி இருக்கு. அதே மாரி அமெரிக்காவுக்கு உலகம் பூரா வெவ்வேறு பகுதிகள்ல வெவ்வேறு ஆட்களோட கூட்டணி இருக்கு. எல்லா பயலையும் விட்டுட்டு, அடுத்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை தான் முதன்மையான துறை. காரணம் என்னன்னா, உலகத்தையே ஆட்டி படைப்பாய்ங்க. அவனுங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணிக்கக்கூடிய திசை ஒண்ணு பத்தி எரியும், இல்ல வசந்த காலம் பூத்து குலுங்கும். இந்த மாரி கூட சொல்றது உண்டு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நாள்தோறும், நிமிடந்தோறும் நகர்த்திக்கிட்டே இருப்பார்கள் வேகமா. அப்பேற்பட்ட வெளியுறவுத்துறையோட முதல் சந்திப்பு, அதாவது ட்ரம்போட நிர்வாகத்துல ரூபி பதவியேற்று முதல் சந்திப்பு அப்படிங்கிறது இந்தியாவோட டிசைன் பண்ணப்பட்டு முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல உலக சூழ்நிலை, பிராந்திய சூழ்நிலை 2யும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிட்டார்கள். உலக சூழ்நிலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரஷ்யா, உக்ரைன் யுத்தம். அதை தாண்டி ஏதாச்சும் ஓடுறது, அவர்களுக்குள்ள பேசிக்கிற முக்கியமான விஷயங்கள், ஈரான் சம்பந்தமா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். பிராந்தியம் சார்ந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா பிராந்தியம் சார்ந்துனா இந்தியா, சீனா, இந்தியா, பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு இந்த ரவுண்டுக்குள்ள அதிகமா இருக்கும். இதுல சீனா, இந்தியா அப்படிங்கிறதுக்குள்ள அமெரிக்கா பெரிய அளவு ரோல் பிளே பண்ண விரும்புது. நீ இதுக்குள்ள வந்து ரோல் பிளே பண்ணாத. எங்க கூட நின்னு பிளே பண்ணு, இல்ல தனியா பிளே பண்ணு. நான் சப்போர்ட் பண்றேங்கிறது தான் இந்தியாவோட தியரி. அதே மாதிரி பங்களாதேஷை பொறுத்தவரை நீ விளையாண்ட ஆட்டத்தை முடிச்சுட்டு வெளியேறு அப்படிங்கிறதா இந்தியாவோட தியரி. பாகிஸ்தானை பொறுத்தவரை நீ எல்லாத்தையும் கட் பண்ணு, நான் ஜோலியை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதா. இத பத்தி பேசியிருக்கார்கள். அதுக்கடுத்து முக்கியமா இந்தியா அமெரிக்காவோட குவாட் கூட்டணியை பொறுத்தவரையும் அதை நேட்டோ மாதிரியே கொண்டு போங்கடா அப்படின்னு இந்தியா வெளிப்படையாவே சொல்லிதான் தகவல். காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோ வலிமையான ராணுவ கூட்டணி அப்படின்னாலும் அது உலகம் புறாலாம் ஆப்ரேட் பண்றது இல்ல. பேரளவுக்கு பின்னாடி குடுகுடுன்னு ஓடுமே ஒழிய மற்றபடி பெருசா சாதிச்சு கிழிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரஷ்யாவுக்கு எதிரா பெரிய அளவு சாதிப்பார்கள். ரஷ்யாவுக்கு எதிரா 1 திரண்டு நிற்பார்கள். மத்த பக்கம்லாம் குடுகுடுன்னு சும்மா குட்டி போட்ட பூனை மாரி ஓடுறது தானே ஒழிய சாதிக்கிறது கிடையாது. ஆனா இந்த குடுகுடுன்னு குட்டி போட்ட பூனை மாரி கூட குவாட் ஓட தேவையில்ல. சீனாவுக்கு எதிரா ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சாலே போதும். நமக்கு நேரம் பத்தாது. வேற எந்த திசையில நடக்கிற யுத்தங்களுக்கும் குவாட கூட்டிட்டு போகணும்னு நினைக்காத. அப்படியே நீ நினைச்சேன்னா குவாட விட்டுட்டு எவன் வரானோ அவனையெல்லாம் கூப்பிட்டு புது அணியை உருவாக்கி போய்க்கிய தயவு செஞ்சு. இதை சீனாவை நோக்கி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு இந்தியா தெளிவா சொல்லியிருக்கு. எந்த காலகட்டங்கள்ல தெளிவா சொல்லுது? ட்ரம்ப் பதவியேற்று முதல் வெளியுறவு அபிஷியலான கூட்டம் நடக்குது. அந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறது இந்தியா, அமெரிக்கா. அப்ப இந்தியா, அமெரிக்கா சார்ந்து முதல்ல நகர்த்துறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இந்த 4 வருடங்கள்ல இந்தியா, அமெரிக்கா கூட்டணி பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு தயாராயிருச்சு. அதனால்தான் கூட்டம் முதல்ல டிசைன் பண்ணப்படுது. அதுவும் வெற்றிகரமா பிராந்திய இஷ்யூ, உலகளாவிய இஷ்யூ அப்படிங்கிறத வெளிப்படையாவும் சொல்லிட்டார்கள். அடுத்த கட்டம் 2வதா போட்டு உடைச்சது குவாட பத்தின விஷயம். குவாட சிங்கிள் மோட்ல சீனாவை நோக்கி மட்டுமே ஃபார்வர்ட்ல நகர்த்தி போவோம் அப்படிங்கிறதா அமெரிக்காவும் ஒத்துக்கும். ஏன் அப்படின்னா, சீனா தான் பிரைம் டார்கெட். அந்த பிரைம் டார்கெட்டை சிதறடிக்கிற வேலையை அமெரிக்கா பார்க்காது. அவர்களுக்கு எப்பயுமே வெற்றி தான் வேணும். சும்மா சீன்றக்காக எதையாச்சும் செஞ்சா போதும். சீன்றக்கு அவர்கள் தனியா செய்ய தேவையே இல்லை. இங்க 1 டசன் ப்ராக்ஸிகள் இருக்காங்க ஊருக்குள்ளேயே. இந்த என்டையர் இவ்வளவு பெரிய மைலேஜா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நெகட்டிவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அப்படின்னு சிம்பிளா கதையை மாத்தி கொண்டு போறார்கள். பார்க்கும்போது நமக்கே என்ன தோணும் அப்படின்னா, லூசு பைய ஸ்கிரிப்டை இன்டர்நேஷனல் நியூஸை பார்க்கறதுக்கு பதில் மார்க்கெட் நியூஸோட ஸ்கிரிப்டை பார்த்துட்டானாட்டுக்கு நெகட்டிவ்ல ஓடுதுங்கிறான் அப்படின்னு தான் சொல்ல தோணும். நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள். அதனால இந்த இடத்துல விட்டுருவோம். ட்ரம்ப் நிர்வாகம் பதவியேற்று முதல் வெளியுறவு சந்திப்பு அப்படிங்கிறத வெற்றிகரமா அவங்க எந்த ஸ்டைல்ல போறோம், எந்த வேகத்துல போறோம், யாரு கூட பயணிக்க போறோங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டிட்டார்கள். வழக்கம் போல சர்வதேச அரங்குல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி மைலேஜ் எடுப்போமோ அதே போல இப்பயும் எடுத்துட்டோம் பார் அப்படின்னு இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு காட்டிருச்சு. இந்த உலகத்துக்கு காட்டுறதும் பெரிய விஷயம். ஏன்னா ஐரோப்பா வாய் பேச முடியாது, பேசி தொலைச்சிடாத அப்படிங்கிறதும், இந்த பக்கம் எதிரி சீனா, பாகிஸ்தானுக்கு
ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சீனா, பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவோட ஆப்பரேஷன்கள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எவ்வளவு தூரம் வேகம் பிடிக்கும்னா நீயே கணிச்சுக்க. ரவுண்ட் த கிளாக் உட்கார்ந்து வம்பு இழுக்க தெரியுதுல்ல. உட்கார்ந்து கணிடா போடா அப்படின்னு சொல்லி இந்தியா கெத்து காட்டியிருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.